பழம்பெரும் காலத்தில் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கிய ஒரு யுகம் இருந்தது. அந்த காலத்தில் பூமியில் மனிதர்களையும் முனிவர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கூட வஞ்சித்து வதைக்கும் கொடூர அசுரர்கள் ஆட்சி செய்தனர். யாகங்களை அழித்தனர், கோவில்களை இடித்தனர், மக்களின் நம்பிக்கையையே நசுக்கியனர். அந்த அசுரர்களில் தாருகன், மகிஷன், ரக்தபீஜன் போன்றவர்கள் மிகவும் கொடியவர்கள். அவர்கள் செய்த அநியாயத்தால் பூமி தாயே நடுங்கினாள். துன்பத்தை சகிக்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். அப்பா, இனி இந்த உலகத்தை காக்க ஒரு உக்கிர சக்தி தேவை என்று கண்ணீர் விட்டனர். அப்போது சிவபெருமானின் நெற்றியிலிருந்து ஒரு தீப்பொறி எழுந்தது. அந்த தீ பார்வதி தேவியின் சக்தியுடன் கலந்து ஒரு உக்கிர தெய்வ ரூபமாக வெளிப்பட்டது. அவள்தான் காளியம்மன். கரிய நிறம், நெற்றியில் தீப்பொறி, நாக்கு வெளியே, கையில் வாள், சூலம், கபாலம், அசுரர்களின் அகங்காரத்தை அழிக்கும் கண்கள். அவள் பூமியில் காலடி வைத்த கணமே பூமி அதிர்ந்தது. அசுரர்கள் நடுங்கினர். காளியம்மன் ஒருத்தியே 1000 அசுரர்களை அழித்தாள். ரக்தபீஜன் என்ற அசுரன், அவனுடைய இரத்தம் பூமியில் விழுந்தால் அதிலிருந்து இன்னொரு அசுரன் பிறக்கும். அதை உணர்ந்த காளியம்மன் அவனுடைய இரத்தத்தை தன் நாக்கால் உறிஞ்சி ஒரு துளி கூட பூமியில் விழவிடவில்லை. அந்த போர் முடிவில் அசுரர்கள் அனைவரும் அழிந்தனர். ஆனால் போர் முடிந்த பின்பும் காளியம்மனின் உக்கிரம் அடங்கவில்லை. அப்போது சிவபெருமான் ஒரு குழந்தை போல தரையில் படுத்தார். காளியம்மன் அவர் மீது கால் வைத்தவுடன், ஐயோ என் கணவரே என்று உணர்ந்து தன் நாக்கை கடித்தாள். அந்த நொடியிலே அவளது கோபம் அடங்கியது. உக்கிரம் கருணையாக மாறியது. அதன்பின் காளியம்மன் மக்களை காக்கும் தாய் தெய்வமாக நிலைத்தாள். நோய்களை போக்குவாள். பேய், பிசாசு, சூனியம் அகற்றுவாள். அநியாயம் செய்தவர்களுக்கு தண்டனை, நேர்மையுடன் வேண்டுபவர்களுக்கு அருள். அதனால் மக்கள் அவளை காவல் தெய்வம், குல தெய்வம், காளியம்மன் என்று வழிபட்டனர். தமிழகத்தின் பல கிராமங்களில் காளியம்மன் கோவில்கள் கிராம எல்லைகளில் அமைந்துள்ளன. அது ஏனென்றால் அவள் தீய சக்திகள் நுழையாமல் காக்கும், மக்களை பாதுகாக்கும், உண்மையை காக்கும் காளியம்மன் வழிபாட்டின் அர்த்தம்.